ஃபோன் அடிக்கிறது, காதுல விழலையா? யாருன்னு தான் பாருங்களேன். இதால என் தூக்கமே போச்சு. தூக்கம் கலைந்த எரிச்சலில் கத்தினாள் ஷார்மி. 10வது முறையாக மொபைல் ஃபோன் சினுங்கியது. நீயே யாருன்னு பாரு சார்மி என்றான் ராகவன். பாதி ராத்திரியில் மொபைல் ஃபோன் அடித்தாலே ராகவின் மனம் படபடக்கும். ஃபோனை எடுத்து பேசவே பயந்து நடுங்குவான். எரிச்சலோடு ஃபோனை எடுத்தாள் ஷார்மி. ஹலோ, யாரு? ஓ அப்படியா, அவர் இங்கே தான் இருக்காரு. இருங்க, கொடுக்குறேன், பேசுங்க. இந்தாங்க, உங்கள் சித்தப்பா தான். நீங்கள் எதை நினச்சி ஃபோன் எடுக்கலையோ அது நடக்கலை. தைரியமாக பேசுங்க. ஹலோ, நான் தான், சொல்லுங்க சித்தப்பா என்றான் ராகவ். தம்பி, நான் சித்தப்பா பேசுகிறேன்ப்பா. உன் அப்பாவுக்கு நினைவு தவறிடுச்சு. டாக்டர் இனி தாங்காதுன்னு சொல்லிட்டாரு. அண்ணன் கடைசியா உன் பேரை சொல்லித்தான் புலம்புறாரு. இந்த ஒரு முறை மட்டும் வந்தா கடைசியா பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. சித்தப்பாவின் நான் தழுதழுத்தது. சரி சித்தப்பா, நான் உடம்பே கிளம்பிடுறேன் என சொல்லி போனை கட் செய்தான். என்னாச்சு? திரும்பவும் உங்க அப்பாவுக்கு முடியலைன்னு வர சொல்றாங்களா? அப்பாவுக்கு நினைவு தவறிடுச்சாம். கடைசியா ஒரு முறை வர சொல்றாங்க சார்மி என்றான். நாம இருக்கிறது ஒன்றும் பக்கத்துல இல்ல. இன்னுமா புரியல ராகவ்? ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு முடியலைன்னு ஊருக்கு ஓடி கடைசியில ஏமாந்து போய்தானே திரும்பிறோம். ஏகப்பட்ட லீவு எடுத்தாச்சு. அதெல்லாம் ஓவர் டைம் செஞ்சுதான் முடிக்கிறோம்னு நினைவில்லையா என்றாள். எதை ஏமாற்றம் என்கிறாள்? அப்பா உயிர் பிழைத்ததையா? தன்னை விட படிப்பிலும் பணத்திலும் உயர்ந்த அவளை எதிர்த்து பேசவோ ராகவால் முடியவில்லை. என்ன செய்வது? சாதாரண குடும்பத்தில் பிறந்து வாழ்வின் உயரத்தை எட்டிப்பிடித்து கார் பங்களா என வாழ துடித்த அவனால் அவளை எதிர்க்க முடியவில்லை. காலத்தின் கட்டாயம். சரி டார்லிங், என்னால் வர முடியாது. குழந்தைங்களுக்கு ஸ்கூலும் எனக்கு வேலையும் இருக்கு. நீங்கள் வேணா போயிட்டு வாங்க என்றாள் சார்மி. எப்படியோ அவளிடம் அனுமதி வாங்கி லண்டனிலிருந்து பயணித்த பொழுது அப்பாவின் நினைவுகளும் அவனோடு பயணித்தது. அம்மாவின் தோல் சாய்ந்து உறங்கும் குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு அப்பாவின் நினைவுதான் வரும். அவன் குழந்தையாய் இருக்கும் பொழுதே இறந்துவிட்ட அம்மாவை போட்டோவில் மட்டும்தான் பார்த்திருக்கிறான். எல்லாமே அப்பாதான். அவனுக்காகவே அப்பா இன்னொரு திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. ஏன்பா அருணாச்சலம், கையில குழந்தைய கொடுத்துட்டு உன் பொஞ்சாதி கண்ணை மூடி ஓராண்டு ஆயிடுச்சு. இன்னும் என்னால எத்தனை காலம் இருந்து உனக்கு வடிச்சு போட முடியும்? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டேனா நிம்மதியா போய் சேர்வேன் என்று அவர் அம்மா புலம்ப துவங்கிய அடுத்த நாளே சமைக்க துவங்கி விட்டார் அருணாச்சலம். யார் எவ்வளவு சொல்லியும் செவி சாய்க்கவில்லை. போதும் போதும், எனக்கு பொஞ்சாதியும் ஒரு புள்ளையுமே போதும் என முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். ராகவின் பயணங்கள் பெரும்பாலும் அப்பாவின் தோள் மீதுதான் இருக்கும். அப்பா, பட்டாம்பூச்சி பாரேன் எப்படி பறக்குதுன்னு. நாமளும் பறக்கலாமா ராகவ்? அப்பா நாளும் தோல் மேல் ஏறிக்கோ என்றபடி கைகளை விரித்து நுனிக்காலால் எம்பி குதித்தபடி ஓடுவார். அப்பாவின் தோலை பிடித்தபடி வயிறு வலிக்க குலுங்கி குலுங்கி சிரிப்பான் ராகவ். படிப்பை முடித்த பின் வேலைக்காக விண்ணப்பித்த பொழுது வெளிநாட்டு மோகம் அவனையும் பிடித்து கொண்டது. வெளிநாட்டு கம்பெனியின் உள்நாட்டு கிளையில் வேலையும் சார்மியின் நட்பும் கிடைத்தது. வெளிநாட்டு ஆசை இருவரையும் வாழ்வில் ஒன்றிணைத்தது. அப்பாவின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர். சென்னையில் வேலைக்கு அமர்ந்த சமயம் அடிக்கடி அப்பாவை பார்க்க கிராமத்துக்கு ஓடி வருவான். வேலை மும்பைக்கு மாற்றலான பின் அப்பாவை பார்ப்பது ஆண்டுக்கு ஒரு முறை என்றானது. வெளிநாட்டுக்கு போகும் ஆசையை மறந்து விட்டான் ராகவ். ஆனால் சார்மி மறக்கவில்லை. வெளிநாடு போக கம்பெனி தேர்வு செய்த ஆட்களில் ராகவும் ஒருவன். வெளிநாடெல்லாம் வேணா சார்மி, இங்கேயே நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாம் கிடைக்குது. ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம பெற்றவங்களை போய் பார்த்துக்கலாம். அங்க போனா அதெல்லாம் முடியாது என்றான். நான் உங்களை கல்யாணம் பண்ணினதுக்கு காரணமே வெளிநாட்டுக்கு போகலாம்ங்கிற ஆசையில்தான். புரிஞ்சுக்கோங்க ராகவ், நீங்க மட்டுமில்ல, நானுமே என் அப்பாவை முதியோர் இல்லத்துல தான் சேர்த்து விட்டுட்டு வரப்போறேன். கடல் கடந்து வந்திருந்தாலும் அப்பாவோடு தினமும் வீடியோ காலில் பேசுவான் ராகவ். தம்பி, வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா, மறந்துடாதே. குளிச்ச பின்னாடி குளிர்ச்சியா எதுவும் சாப்பிடாதே. மிளகு ரசம் வச்சு சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடு. வேலைன்னு தூக்கத்தை கெடுத்துக்காத. பொண்டாட்டி பிள்ளைகளை அன்பா பார்த்துக்கோ என்று அன்போடு சொல்லும் அப்பா கேலி பொருளாகி போனார். அப்பா பேச துவங்கும் முன்பே அவர் பேசுவதை ஒப்புவிப்பாள் சார்மி. ராகவிக்கு இந்த கேலி பேச்சு அறவே பிடிக்கவில்லை.
வேலை அதிகம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அப்பாவோடு பேசுவதை கம்மி பண்ணினான். பார்ட்டி, சினிமா என்று நேரத்தை செலவிட தெரிந்த அவனால் அப்பாவிடம் பேச நேரமில்லாமல் போனது. சார்மியும் குழந்தைகளும் விடுமுறை நாட்களில் சினிமா, ஹோட்டல், பார்க் என்று பொழுதை ஜாலியாக போக்கிக் கொண்டிருந்தனர். என்ன சார்மி, உன் கணவர் யார் கூடயும் ஒட்டாம எப்பவுமே தனியா இருக்காரு? அது ஒண்ணுமில்லடி, அவர் அப்பா பிள்ளை, சொந்தம் பந்தம்னு குடும்பத்தினர் மீது அவருக்கு பாசம் அதிகம். இப்பெல்லாம் இங்கே இருக்கிறதே அவருக்கு பிடிக்கல. எப்போ சொந்த ஊருக்கு ஓடுவோம்னு இருக்காரு. என்னோட பிடிவாதத்தால தான் நான் அவரை பிடிச்சு லண்டனில் வச்சிருக்கேன். இங்கே தான் வேலை, பணம், வாழ்க்கை எல்லாம் இருக்கு. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவர் அங்கே போய் என்ன பண்ண போறாராம்? வேற என்ன, விவசாயம்தான். இதை கேட்ட சார்மியின் தோழிகள் ஓவென்று வாய்விட்டு சிரித்தார்கள். பெரிய படிப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் வேணும். இங்கே வந்த பின்னரும் அப்பா சொந்தம் எல்லாம் வேணும்னா எப்படி? மனுஷ குணமே எப்போ வேணா எப்படி வேணா மாறும் விடு. அவர் எப்போதுமே அப்படித்தான் என்பாள் சார்மி. சார்மிக்கு எப்பொழுதும் கொஞ்சம் வேலை, அதிக என்ஜாய் என்று பொழுதை போக்கும் குணமுண்டு. ஆனால் ராகவோ அதற்கு நேர் எதிரானவன். இதனாலேயே பல சமயம் இருவருக்கும் முட்டிக்கொள்ளும். விட்டு கொடுத்து சமாதானம் ஆவதும் சார்மியை சமாதானப்படுத்துவதும் ராகவ்தான். கிராமத்துக்கு போய் அப்பாவை பார்த்த 2 நாளில் நினைவு திரும்பாமலேயே மரணத்தை தழுவி விட்டார் ராகவின் அப்பா. தகவல் தெரிந்தவுடன் மகன்களோடு வந்திருந்தாள் சார்மி. ராஜ மரியாதையோடு அப்பா அருணாச்சலத்தின் இறுதி மரியாதையை நடத்தி வைத்தான் ராகவ். செத்தாலும் நம் அருணாச்சலம் மாதிரி சாகணும் என ஆச்சரியப்பட்டனர் ஊரார். ராகவ், நாம் வந்து 10 நாள் ஆயிடுச்சு, நாளைக்கு கிளம்பலாமா? இல்லை சார்மி, எனக்கு இங்கே வேலை இருக்கு. 1 வாரம் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கலாம். அந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம். 1 வாரமா? ஏற்கனவே 10 நாள். லீவு அதிகமாயிடுச்சு. பசங்க படிப்பு என்னாகிறது? யோசிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார்மி என சொல்லி சென்றவன் ஓயாமல் சுற்றி கொண்டிருந்தான். முகத்தில் தாடி மண்டி கிடந்தது. இரவு 12 மணியை கடந்தும் ராகவ் வரவில்லை. சார்மியின் மனதில் பயம் தெரிந்தது. எல்லார் வீட்லேயும் பெரியவங்க சாகிறது சாதாரண விஷயம்தான். லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஏன் தாடியோடு இருக்கீங்க? நேற்று கேட்டது நினைவுக்கு வந்து சென்றது. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள். எங்கே போயிட்டீங்க இவ்வளவு நேரம்? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்களோட தாத்தாவை கூட்டிட்டு வரப்போனேன். உங்கள் சித்தப்பாவை கூட்டிட்டு வரப்போனீங்களா ராகவ்? இல்லை ஷர்மி, உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வரப்போனேன். என்னோட வெளிநாட்டு ஆசை அப்பா சாகும்போது அவருடன் இல்லாமல் பண்ணிடுச்சு. அந்த தப்பை நீயும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவரை அழைச்சிட்டு வந்தேன். அவருக்கும் விமான டிக்கெட் எடுத்தாச்சு. டாக்டர் சர்டிஃபிகேட் கூட வாங்கிட்டேன். அப்பாவுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்குத்தான் இவ்வளவு நாள் அலைச்சல். அப்பாவை வண்டியில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன். வாங்க எல்லோரும் போய் அவரை அழைச்சிட்டு வரலாம். தனக்கு புரியாத தன் அப்பாவின் அன்பை புரிய வைத்த கணவனை எண்ணி நெகிழ்ந்தாள் ஷார்மி. இனி பெரியவர்களை அரவணைக்கும் நோக்கத்தோடு தந்தையை அழைக்க ஆசையோடு சென்றார்கள். என்னதான் அவள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தாலும் தன்னுடைய கணவனை அவள் அப்பாவிடமிருந்து தன்னுடைய சந்தோஷத்துக்காக பிரித்து வைத்து இருந்தது அவளுக்கு குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது. ஆனால் அதை பற்றிய கோபம் தன்னிடம் சிறிதும் இல்லாமல் தனக்காக கணவன் செய்த செயலை இனி அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சார்மி செய்த தவறைத்தான் நம்மில் பலர் செய்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார தேவைக்காக ஊர் விட்டு ஊர் சென்று வேலை செய்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையோ முடிந்தவரை மாதத்திற்கு ஒரு முறையோ அவர்களை சென்று நாம் பார்ப்பது நமது கடமையாகும். சிறுவயதிலிருந்து வளர்த்த அவர்களை நம் தேவைக்காக விலக்கி வைத்து விட்டால் நமது வாழ்வின் சந்தோஷமே அழிந்துவிடும். முடிந்தவரை பெரியவர்களுடன் இருக்கவே முயற்சி செய்வோம். இல்லையெனில் முடிந்த அளவு அவர்களை பார்த்து கொள்வோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.